எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி இருக்கணும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருந்தார்? யாகைர்வாள் பாடுறார், ఒక మాట ఒక బాణము ఒక పత్ని వ్రతుడే మనస. ஒரே வார்த்தை, ஒரே பானம், ஒரே பத்னி அப்படிங்கிற விரதத்தை மனசில் உடையவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. கனகம், மனுஷனுக்கு நிம்மதி எப்ப தெரியுமா? பேங்க்ல நிறைய பணம் இருக்கணும், வயத்துல ஜீர்ண சக்தி இருக்கணும், வீட்டுல சம்சாரம் சாதுவா இருக்கணும், கூடவே சமையல்காரியும் சைலண்டா இருக்கணும். ஒத்த தும்மல் கட்ட தும்மல் அவளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கதான் சரியான கேரக்டர். ఒక మాట ఒక బాణము ఒక పత్. துரோகி, காமாண்டகாரா, ஸ்ரீலோலா, என் முன்னால் நிக்காதரா. ஐயோ, பெரிய பாவச்சம் வந்து நிக்கிறது, பார்த்துட்டு இருக்காதீங்க. அதை அடிச்சு விரட்டுங்க. போய்கோடா, போய்கோடா, போய்கோ. வாப்பா மது, என்ன இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கோயிலுக்கு வந்துட்டியா? ஆமா சார். நிச்சயமா நாம தான் ஜெயிக்க போறோம். டன். ஜெயிச்சா நீயும் 108 தேங்காய் பிள்ளையார் உடைக்கணும், தெரியுமா? சரி சார். இப்ப நான் ஏன் தேங்காய் உடைக்கிறேன் சொல்லு? 108 உன் கூட பெரிய கழுத்த இருக்குப்பா. ஏன்னு கேளு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னு கேள. ஏன் சார்? நல்ல சரி. இப்ப நான் ரொம்ப கர்வமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கிறா. கதவெல்லாம் சாத்தியாச்சு. இப்ப சொல்லு. உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தர போறேன். புதிர் போடாத, விஷயத்த சொல்லு. அப்பாவுக்கும் சமையல்காரி கனகத்துக்கும் தொடர்பு இருக்குமா? பொடி ஆசடு. நம்ம முன்னால கை கட்டி நிக்கிறவ அப்பா முன்னால காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருந்தாமா? சும்மா இருடி அசடு. என் கண்ணால பார்த்தமா 2 பேரும் வாய் மூடி அசடு. அப்படியே பார்த்திருந்தாலும் அது என்கிட்ட ஏன் வந்து சொல்ற? அசடு அசடு. உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்றது? எல்லாம் எனக்கு தெரியும்டி. தெரியுமா? ஒரு தடவை தும்மினா கூடாதுன்னு அர்த்தம், 2 தடவை தும்மினா சரின்னு அர்த்தம். இது அவங்க பரிபாஷை. அதுவும் எனக்கு தெரியும். அப்போ எல்லா விஷயங்கள்லயும் அவ சம்மதமும் கேட்டுதான் அந்த குடும்பம் நடக்குதா? ஆமா. அதுல என்ன தப்பு? எனக்கு அடுத்த ஸ்தானம் அவளுக்கு தானே. என்ன, எனக்கு இதெல்லாம் தெரியும்னு அவங்க 2 பேருக்குமே தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சேன்னு அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பாவம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா இவ்வளவு நாளா சும்மா இருந்திருக்கீங்க? உன் மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு ஊர் பூரா தண்டோரப்பட சொல்றியா? என்கிட்ட கூட நீ சொன்னது இல்லையாமா? ஏன் சொல்லணும்? இது என் கணவரை பத்தின ரகசியம். உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.